கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் வல்ல அந்த வல்லப கணபதியுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிம்மதியோடு நீங்க வாழ்வாங்க வாழ, அதற்காக இந்த கணபதியை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்க நல்லா இருக்கணும்னு உங்களோட ஆசீர்வாதம் பண்றேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். இது நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் நேரடியாக ஜோதிட ஆலோசனை பெறுவது எப்படின்னு கேட்குறீங்க. இந்த நிகழ்ச்சியிலே எங்களுடைய பெயர் குறிப்பிடப்பட்டு நங்கநல்லூர் பஞ்சநாதன் இருக்கும். கீழே எங்களுடைய செல்போன் நம்பர் இருக்கும். அந்த செல்போன் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை நேரடியாக சந்திக்கலாம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் நம்முடைய ஆஃபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி நேரம் வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. இதே எண் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் எண். அந்த எண்ணில் உங்களுடைய பெயரையும் தற்போது வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு பதிவு போட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 4ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்துக்கான பலன்களை பார்க்க போறோம். அதாவது சந்திர பகவான் மேஷராசியில் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரத்தின் மீது தன்னுடைய பயணத்தை துவங்கி கடகராசியில் இருக்கக்கூடிய ஆயில்ய நட்சத்திரத்தின் மீது தன்னுடைய பயணத்தை நிறைவு செய்கிறார். இந்த வாரம் 29ஆம் தேதி கிருத்திகை விரதம் வருகிறது. அந்த கிருத்திகை விரதத்தை கடைபிடியுங்கள். இந்த கிருத்திகை விரதத்தை கடைபிடிப்பதில் மிகச்சிறந்த நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, சிலர் ஊர் விட்டு ஊர் மாறி இருப்பாங்க. உங்க அப்பாட்ட கேட்டீங்கன்னா, அங்க ஊர் விட்டு ஊர் வந்தவர்கள், அந்த ஊர்ல வாழ வழியெல்லாம் வந்தோம், அந்த ஊர்ல ஒரு அவமானப்பட்டு நாங்க வெளியில் வந்தோம், அப்படி சிக்கல் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே உங்களுக்கு ஒரு இந்த கிருத்திகை விரதத்தை கடைபிடித்தால் உங்கள் பரம்பரைக்கு ஏற்பட்ட கெட்ட பெயரும் போகும், உங்க ஊர்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட பெயரும் போகும். அதே போல தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் வரும். 30ஆம் தேதி மிகச்சிறந்த விஷயம் அக்ஷய திருதியை. அந்த நாளிலே அருகில் இருக்கக்கூடிய கடைக்கு சென்று நல்ல கல் உப்பு வாங்கி கொண்டு வீட்டிலே வைத்து அந்த கல் உப்பின் மீது ஒரு மண் அகல் விளக்கை வைத்து அதிலே தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அக்ஷய திருதி 30ஆம் தேதி. மே மாதம் 3ஆம் தேதி சஷ்டி விரதம். சஷ்டியை நோக்க சரகண பவனார் சிஷ்டருக்கு உதவும் செங்கதிர் வேலோன் பாதம் 2இல் பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணி ஆட என்று சொல்லி சஷ்டி கவசத்தை பாடி முருகப்பெருமானை அன்றைக்கு துதியுங்கள், விரதம் இருங்கள். கலியுகத்திலே நம்மை காப்பாற்றக்கூடிய கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான், அவரை வழிபாடு செய்வது நல்லது. மே மாதம் 4ஆம் தேதியோடு அக்னி நட்சத்திரம் நிறைவு பெறுகிறது. கத்திரி வெயில் முடியுதுங்க. இனி 12 ராசிகளுக்கும் இந்த வாரம் என்னென்ன பலன்கள் நடைபெறப் போகிறது என்று நாம் பார்க்கலாமா? எனதருமை மேஷராசி என்பர்களே, ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 4ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் முதல்ல சந்திர பகவான் உங்களுடைய ராசியில தான் இந்த வாரம் பயணத்தை துவக்க போகிறார். பரணி நட்சத்திரத்தில் பயணத்தை துவக்குகிறார். இந்த வாரம் ஒரு மிகச்சிறந்த வாரமாக உங்க லைஃப்ல அமைய போகிறது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசினஸ் சம்பந்தமா ஒரு புதிய முயற்சி நீங்க செய்ய போறீங்க. அந்த முயற்சி சக்சஸ்ஃபுல்லா ஆக போகுது. சில பேர் பக்கத்தில் உள்ள கடையும் விலைக்கு வாங்கறதுக்குள்ள முயற்சியை நீங்க பண்ணுவீங்க. சக வியாபாரிகளுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப இந்த பஞ்சமாதிபதி சூரிய பகவான் ராசியில் உட்கார்ந்து இருக்கிறது ஒரு அதிர்ஷ்டம், புகழ், வெற்றி இது கிடைக்க போகுது. அதாவது நீங்க போக்கஸ் ஆகுறீங்க. எந்த ஒரு விஷயத்துல இருந்தாலும் நீங்க எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயல் உற்று கவனிக்கப்படும். நீங்க பாசிட்டிவா அந்த செயல் செய்கிற போது, உங்களுடைய உழைப்பு அதுல தெரிகிற போது உத்தரவாதமான வெற்றியும் உங்களுக்கு சேரும். ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடத்துக்கு அதிபதியான சந்திர பகவான் ராசியில் உட்கார்றார். அப்போ ஒரு பரிவர்த்தனையில தான் இந்த வாரம் துவங்குகிறது. ஆகவே இந்த வாரம் உங்களுக்கு செவ்வாயும் ஆட்சி நிலை பெறுவது போல வார துவக்கத்திலேயே ஆயிடுறது. அதனால நீங்க ஒரு உயர்ந்த வெற்றியை பெற போறீங்க. நிறைய பேருக்கு இப்போ
அதிகார பதவிகள் கிடைக்கும். அரசு வேலை கிடைக்கிறது, அதிகார பதவிகள் கிடைப்பதெல்லாம் இப்ப உண்டு. அதே போல திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கு இந்த திருமண தடைகள் இப்போ நீங்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் ரொம்ப சூப்பராக நடக்கும். நீங்க யாரை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களோ அவங்கள்ட்ட சேட் பண்ணி 2 பேரும் மனதை பரிமாறிக் கொள்வீர்கள். இப்போ அப்படிப்பட்ட நேரம். படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆன்லைன் எஜுகேஷன்ல ஏதாவது கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல நேரம், நல்ல முன்னேற்றம் இப்போ உங்களுக்கு வந்து சேரும். உங்களுடைய தனஸ்தானாதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுடைய சாரத்துல தான் இந்த வாரம் துவங்குகிறது அப்படின்னு பார்க்கும்போது நல்ல வருமானத்தை கொடுக்கிற வாரம், திருமணம் சம்பந்தப்பட்ட சுப முயற்சியை கொடுக்கிற வாரம். அது ஒரு யோகம் இருக்கு. 2ஆம் இடத்துல அந்த குருவுடைய அனுக்கிரகமும் இருக்கிறதுனால பண வருமானம் ரொம்ப நல்ல பெருகும். உங்க பிள்ளைகளுடைய சப்போர்ட் மேஷராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுடைய 3ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் புதன் பகவான். அந்த புதனும் லாபத்துல உங்க 3ஆம் இடத்துக்கு லாபத்துல உங்க ராசியில உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்ப பயணங்கள் வந்து ரொம்ப அனுகூலமா அமையுது. உங்கள் முயற்சிகள் அனுகூலமா அமையுது. வேலை தேடக்கூடிய முயற்சிகள் அனுகூலமா அமையுது. ரொம்ப ஒரு நல்ல யோகம் இப்போ உங்களுக்கு தேடி வருது. நல்ல வாரமாக இருக்கு. மனசுல நினைக்கக்கூடிய எண்ணங்கள் பூர்த்தியாகும். புதுசா ஒரு பிளாட் வாங்கணும்னு நினைப்பீங்க, வாங்கிடுவீங்க. பழைய பிளாட்டை விற்கணும்னு நினைப்பீங்க, விற்க முடியும். வியாபாரத்துல ஒரு மாறுதல் பண்ண போறீங்க. நியூ டெக்னாலஜியை பயன்படுத்துவீங்க, அதனால சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். இன்டீரியர் டெக்கரேட் பண்ணுவீங்க, அதனால இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். குறிப்பாக நீங்க ஒரு பல் மருத்துவமனை நடத்துறீங்க, ஒரு கிளினிக் வச்சிருக்கீங்கன்னு கூட வைங்களேன், அது இப்போ இன்டீரியர் பண்ணுவீங்க. அதை வச்சு உங்க தொழிலில் உங்களுக்கு வந்து ஒரு ஃபேம் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்படியெல்லாம் இந்த வாரம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு விஷயங்களினால் உங்களுக்கு ஒரு நல்ல பேரும் புகழும் கிடைக்க போகுது. நல்லா இருக்க போறீங்க. படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் படிப்பில் மிகச்சிறந்த வெற்றிகள் காத்து கொண்டிருக்கு. நல்லவா. அதே மாதிரி சுக்கிர பகவானை பாருங்க, தனஸ்தானாதிபதி சுக்கிர பகவான், அவருடைய பார்வை 6ஆம் இடத்துல விழுது. அப்ப என்ன ஆகுதுன்னா, கடன் எதிர்பார்ப்பீங்க, கடன் கிடைக்கும். கடன் கிடைச்சு உங்களுடைய பெரும் சிக்கல் ஒன்று தீரும். பினான்சியலா ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு பிசினஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட், அதெல்லாம் இப்ப கிடைக்க ஆரம்பிச்சு. ஒரு நல்ல விஷயமா அது இருக்கு. உடல்நல பாதிப்புகள் இருக்கக்கூடியவங்களுக்கு தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு ரோகஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு உடம்புல இருந்த பல வியாதிகள் நிவர்த்தியாகும். உங்கள் கடன்களும் நிவர்த்தியாகும். பண தட்டுப்பாடு நிவர்த்தியாகும். ரொம்ப நல்ல வாரம் தாங்க இது. தெய்வ அனுகூலம் மிகச்சிறப்பாக இருக்கு. வேலையினால் நல்ல வருமானம் வந்து சேரும். இந்த வாரத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நெல்லையப்பரையும் காந்திமதி அம்மனையும் நீங்க தரிசனம் பண்ணணும். அப்படி வழிபடுகிற போது மிகுந்த நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். எனதருமை ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகுந்த யோகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வாரத்துல சந்திரன் பயணத்தை துவங்குவதே உங்க ராசிக்கு அதிபதியான சுக்கிரனின் சாரத்தில். சுக்கிரன் வந்து எங்க இருக்காரு? லாபத்தில் இருக்காரு. அப்ப என்ன நடக்குது? சிலருக்கு வேலையில ப்ரமோஷன், டிரான்ஸ்பர் ரெண்டுமே கிடைக்கும். அந்த யோகம் இருக்கு. ரிஷபராசிக்காரங்க அது வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, என்னங்க எனக்கு வேலையில நான் எதிர்பார்க்கிற டிரான்ஸ்பர்ல என் குடும்பத்தாரோடு சேர முடியல அப்படின்னு. குடும்பத்தாரோடு சேரக்கூடிய அமைப்பு இப்ப ஏற்படும். அதே மாதிரி வியாபாரத்துல உங்கள் பணியாளர், அவரால் உங்களுக்கு வியாபாரம் பெருக போகுது. ஒரு நல்ல ஒரு ஆளர், நீங்க யூடியூப் நடத்துறீங்க அப்படின்னா ஒரு நல்ல கான்டென்ட் ரைட்டர் உங்களுக்கு இப்ப கிடைப்பார். ஒரு நல்ல கேமராமேன் உங்களுக்கு கிடைப்பார். அப்படி ஒரு சோசியல் மீடியா மேனேஜர் உங்களுக்கு கிடைப்பார். அப்படி நீங்க டெவலப் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன். அவர் ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக பணம் வருவதற்குரிய நல்ல வாய்ப்புகள் இப்போ அமைஞ்சிருச்சு இந்த வாரம். இன்னொரு முறை ஒரு வேலைக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா அந்த வேலை மிகச்சிறப்பாக அமையும். வேலையின் மூலமான வருமானம் வரும். அந்த வருமானம் நான் சொல்றதுங்க, ஏற்கனவே ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு தான் சார் நான் இருக்கேங்கிறவங்களுக்கு கூட உபரி வருமானம் வரும்.
மார்னிங்கில் போய் நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒரு பார்ட் டைம் ஜாப் ஈவினிங் எடுத்து பண்ணுவீங்க. அதனால உங்களுக்கு வருமானம் பெருகும். இப்படி எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. ராசியில குரு பகவான் இருக்கிறது ஒரு அதிர்ஷ்டம் சார். என்னைக்குமே அவர் உங்க லாபாதிபதி வேற. அவர் நிறைந்த லாபத்தை உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கி தருவார். பரிவர்த்தனையில் ராசி அதிபதியே ராசிக்கு வரார். ஸோ ஃபினான்ஷியலாக இருப்பீங்க. குடும்ப வாழ்க்கையில் இப்போ ஒரு சந்தோஷம் இருக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு அருமையான நேரம். படிப்பு முயற்சிகளில் ஒரு ஒரு தாமதம் இருக்கு, தடை இல்லை. அதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா போதுமான நீங்க எதிர்பார்க்கக்கூடிய தகவல் வரல, அப்போ ஃபெயிலியர் ஆயிருமோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படி இல்லை. இது தடை இல்லை, சற்று தாமதம். அது புரிஞ்சுக்கிட்டா போறோம். நீங்க எதிர்பார்க்கக்கூடிய செய்தி வந்து சேரும். கால் நரம்புகள்ல சிலருக்கு பிரச்சனை இருக்கலாம், கால்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதை பார்த்துக்கணும். ஒரு ரிஷபராசிக்காரங்களுக்கு வியாபாரம் திருப்தியா இருக்கு, படிப்பு திருப்தியா இருக்கு, மகிழ்ச்சியான வாரமா இருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் புன்னைநல்லூர் மாரியம்மன். அவளை வழிபடணும், நன்மைகள் ரொம்ப பெருகும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்துல மிகச்சிறந்த வெற்றி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கு அதிபதி லாபத்தில் இருப்பது ஒரு வெற்றி. தனஸ்தானாதிபதியும் சந்திரன், அவர் உங்க லாபத்தில் அமர்ந்து பயணத்தை துவங்குவது ஒரு அதிர்ஷ்டம். அதே போல சூரியன் பாருங்க, உங்க தைரியஸ்தானாதிபதி, அவரும் லாபத்தில் அமர்ந்திருக்கிறார் என்பது உங்களுக்கு மிகச்சிறந்த யோகம். அப்படி நல்ல லாபம், நல்ல அதிர்ஷ்டம், நல்ல யோகம் நிறைந்த மிகச்சிறந்த வாரம். 2 ஒளி கிரகங்களுமே உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. சூரியன் சந்திரன் 2 பேருமே உங்களுக்கு லாபத்தில் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ ஒரு நீங்க உலகத்துடைய புகழ் வெளிச்சத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் நல்ல புகழ் பெறப் போகிறீர்கள். இதுவரைக்கும் வெற்றி கிடைக்கலங்க, இன்ப வெற்றி கிடைக்கும், புகழ் கிடைக்கும். ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த வியாபாரத்துல நீங்க இப்ப பெரிய ஆளா வருவீங்க. ஒரு அசோசியேஷன் இருக்கு வச்சுக்கோங்க, வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஒரு அசோசியேஷன், அதுல நீங்க பெரிய ஆளா வருவீங்க. தலைமை தாங்கும் பொறுப்பு, முக்கிய பொறுப்புகள்லாம் சிலருக்கு வந்து சேரும். மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல தன வருமானம் கிடைக்க போகிற நல்ல வாரம். பிசினஸ்ல எதிர்பார்க்கிற வளர்ச்சி வந்து சேரும். உங்கள் பேச்சுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும். நீங்க ஒரு நல்ல பேச்சாளராக இருக்கீங்க அப்படின்னா உங்க பேச்சுக்கு இந்த சபைகளில் நல்ல மதிப்பு உண்டு. வேலை பார்க்கிற இடத்துல, குடும்பத்துல எல்லாமே உங்க பேச்சுக்கு மதிப்பு இருக்கு. ஆனா பேச்சுல ஒரு கோபம் வந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு எரிச்சல், கோபம் அப்பப்போ வரும். உங்களால முடியுங்கிற விஷயத்துல கூட வீட்டில் போய் மனைவிட்ட ஒரு ஆர்கியூ பண்ணுவீங்க. உன்னால தான் எனக்கு செலவு வந்துருச்சு, என்னால செலவை கண்ட்ரோல் பண்ண முடியல, இப்படி ஆயிட்டு இருக்கு பாரு நிலைமை, அப்படிலாம் நீங்க சொல்லுவீங்க. உங்களுடைய கோபத்தை, உங்களுடைய புலம்பலை நீங்கள் கொட்டிட்டு வருவீங்க. ஆனா ஆக்சுவலா உங்களால முடியும். உங்களால் போராடியாவது இந்த காரியத்தை சாதித்து விட முடியும். அப்படித்தான் இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல சில குழப்பங்கள் இருக்கலாம். ஆனால் வேலை விட்டு போனவர்களுக்கு இப்ப வேலை கிடைக்கும். நல்ல வாரம். மிதுன ராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் படிப்பு முயற்சிகள்ல மிகச்சிறந்த வெற்றிகளை நீங்கள் பெறப் போகிறீர்கள். உங்கள் பிள்ளைகள் படிப்பில் மிகச்சிறப்பா வரப்போறாங்க. உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை மிகப்பெரிய உயர்வை பெறப்போகிறது. நீங்களே சினிமா, நாடகம், கலைத்துறை, ஒரு பரதநாட்டியம் ஆடுறவங்க, ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்க, உங்களுக்கு நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கூடி வரும். சிலருக்கு அடி வயரோ, கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ சிலருக்கு இப்போ இருக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு இந்த வாரம் நல்ல பலன் உங்களுக்கு தரப்போகுது. அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சங்கரன் கோயில். சங்கரன் கோயில் கோமதி அம்மனை தரிசனம் பண்ணணும். கோமதி அம்மன் வழிபாடு என்பது வாழ்க்கையில மிக சிறந்த வெற்றிகளை, உயர்ந்த வெற்றிகளை தரக்கூடியது. சங்கரன் கோயில், கோமதி அம்மன், அவளை சென்று வழிபாடு செய்ய. கடகராசி என்பர்களே,
கடகராசிக்காரர்களுக்கு நல்ல பெயர் நல்ல புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். சந்திர பகவான் என்ன பண்ற, உங்க ராசிக்கு அதிபதி 10ஆம் இடத்துல போய் உட்கார்றாரு. ஏற்கனவே இங்க சூரியனும் புதன், இப்ப சந்திரன் வேற அங்க இருக்க பரணி நட்சத்திரத்துல. அப்ப என்ன நடக்குது உங்க லைஃப்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்திரன் ஆரம்பிக்கும் போதே தர்மத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனின் சாரத்தில் தான் வருகிறார். அதாவது தர்மத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் சாரத்தில் கர்மத்தில் சந்திரன் வருகிறார். மறைமுகமான ஒரு தர்ம கர்மாதிபதி யோகம் அது. இந்த யோகம் என்ன பண்ண போகுது, உங்களை பல வழிகளில் பெரிய ஆளாக இப்ப காட்ட போகுது. ஒரு பினான்சியலா ஒரு நல்ல வெல்த் இந்த வாரம் வருவதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நல்ல பெயர் நல்ல புகழ் கிடைக்கும். வேலை தேடக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இப்ப கூடி வரும். நிறைய பேர் கடகராசிக்காரங்க இப்ப மனசு நொந்து போய் உட்கார்ந்துருப்பீங்க. இல்ல திருமண வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்கும். அவர்களுக்கெல்லாம் இந்த சந்திரன் செவ்வாயுடைய பரிவர்த்தனை, வார துவக்கத்தில் ஏற்படக்கூடிய சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை மனதிற்கு நிம்மதியை தரப்போகுது. மனதிற்கு தைரியம் வரப்போகிறது. சிலர் வீடு மாறக்கூடிய யோகம் இப்போ வருது. இடமாற்றம் சிலருக்கு அமைகிறது. 3ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். வேலைக்கான ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி அந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த வாரம். சிலருக்கு 1க்கு 2ஆக வேலை கிடைக்கும். இந்த வேலையில ஜாயின் பண்றதா அந்த வேலையில ஜாயின் பண்றதா அப்படின்னு தோணும். பிசினஸ் ரீதியா நிறைய வாய்ப்புகள் வரப்போகுது. அந்த வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. சிலருக்கு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கிடைக்கும், அதனால பிசினஸ் நல்ல பிசினஸ் கிடைக்கும். சிலருக்கு விஐபிகளுடைய தொடர்பு கிடைக்கும், அதனால ஒரு பிசினஸ் டெவலப்மெண்ட் உங்களுக்கு காத்திருக்கு. படிக்கிற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பினால் ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு படிப்பை செலக்ட் பண்ணி படிப்பீங்க, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த கோர்ஸை படித்தா நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குதா அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட்டு அதை படிப்பீங்க, நல்லா இருப்பீங்க. இல்லத்தரசிகளுக்கு மனசுல சில குழப்பங்கள் இருந்துகிட்டு இருக்கு. வீட்டுக்காரர் சம்பந்தமா குழப்பங்கள் இருக்கு. அந்த குழப்பங்கள் எல்லாம் இப்ப நிவர்த்தி ஆயிடும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க பின்பற்ற வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். அதுவும் குறிப்பாக குமரக்கோட்டம் முருகனை வழிபடுங்கள், நன்மைகள் நடக்கும். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 4ஆம் தேதி வரையிலான இந்த வாரம் ரொம்ப சூப்பரா அமையும். ராசிநாதன் உச்சத்திலே இருப்பது ஒரு யோகம். அவர் தனஸ்தானாதிபதியோடு சேர்ந்திருப்பது ஒரு அதிர்ஷ்டம். இது என்ன வகையில யோகத்தை தருது, என்ன வகையில அதிர்ஷ்டத்தை தருது அப்படின்னா, பாக்கியஸ்தானத்துல 3 கிரகங்கள் சார், சூரியன் புதன் சந்திரன். அந்த பாக்கியஸ்தானத்தில் அப்படி கிரகங்கள் இருக்கிறதே பெரிய அதிர்ஷ்டம். போதாக்குறைக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி செவ்வாயும் பரிவர்த்தனையில பாக்கியஸ்தானத்துக்கு வர வார துவக்கத்தில். அப்போ உங்க பாக்கியஸ்தானம் மிகச்சிறப்பாக இருப்பதனால் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு என்ன தடை இருந்ததோ உங்க லைஃப்ல அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு, ஒரு சின்ன பையனா இருக்கீங்க, படிப்புல பிரச்சனை இருக்கு, அது நிவர்த்தி ஆகும். ஒரு திருமண பருவத்தில் இருக்கீங்க, திருமணம் சரியா கூடி வரல, திருமணம் நல்ல முறையில் கூடி வரும். ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுங்க, குழந்தை பாக்கியத்தில் சிக்கல் இருக்கு அப்படிங்கிறோம், குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட சிக்கல் நீங்கும். ஒரு ஆபீஸ்ல நீங்க இருக்கீங்க, ப்ரமோஷன் நடப்பட்டிருக்கு, அந்த தடை நீங்கி ப்ரமோஷன் கிடைக்கும். உயரதிகாரியோட நட்பு கிடைக்கும். உயர் பொறுப்புகள் தேடி வரும். நீங்க செய்யக்கூடிய ப்ரொஃபஷன்ல அடுத்த கட்ட நன்மையை நோக்கி நீங்கள் நகர்வீர்கள். ஒரு ஸ்டாக்னேஷன் உங்கள்ட்ட இருந்திருக்கும். அந்த தடை உங்களால் வந்திருக்கலாம். நீங்க வேலை பார்க்கக்கூடிய இட சூழ்நிலையினால தடைகள் வந்திருக்கலாம். எப்படியோ வாழ்க்கையில் ஒரு தடை இருக்குன்னா அந்த தடை நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம் அப்படின்னு சிம்மராசிக்காரங்க இந்த வாரத்தை வச்சுக்கலாம். அதே நேரத்தில் அட்டமஸ்தானம் வலுத்திருக்கு. சனி, ராகு, சுக்கிரன். அட்டமஸ்தானம் வலுக்குது நல்லதா கேட்டீங்கன்னா நல்லது கிடையாது.
அப்ப நம்ம எதுல கவனமா இருக்கணும்? நம்மளுடைய ஹெல்த்ல கவனமா இருந்துக்கணும். வண்டி வாகனங்களை போறோமா பார்த்து போய்க்கணும். கட்டின மனைவிட்ட அனுசரிச்சு தான் போகணும். இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், அதே மாதிரி அலங்கார நிபுணர்கள், இப்படி தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லோருக்குமே ஒரு முடி திருத்தகம் தொழில் செய்யறீங்க, எல்லாருக்குமே அடுத்த கட்ட முன்னேற்றத்தை சிந்திப்பதற்கு ஏற்ற நேரம். உங்க தொழில் அடுத்த கட்ட டெவலப் ஆகலாம். நீங்க நல்ல சூழ்நிலை எப்படி வரும்? பினான்சியலா நீங்க நல்லா இருக்க போறீங்க, கவலை வேண்டாம். நல்ல தனலாபம் ஏற்படுற வாரம் இது. வியாபாரத்தில் முன்னேறக்கூடிய வாரம் அது. கல்வியில நல்ல வளர்ச்சி இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் இடுக்கன்குடி மாரியம்மன். இடுக்கன்குடி மாரியம்மனை வழிபடுங்க, நன்மைகள் நடக்கும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடைபெறப் போகிற ஒரு மகிழ்ச்சிக்குரிய வாரம் இது. முதல் 2 நாட்கள் அமைதியா இருக்கணும் இந்த வாரத்துல. என்ன காரணம்னா, ராசிநாதன் புதன் 8ஆம் இடத்துல இருக்கார், விரையாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கார், லாவாதிபதியும் 8ஆம் இடத்துல இருக்கார் பரணி நட்சத்திரத்துல. அப்ப இந்த பரணி கிருத்திகை கழியிற வரைக்கும், கிருத்திகையுடைய முதல் பாதம் இருக்கு பாருங்க, அது கழியிற வரைக்கும். அப்போ முதல் 2 நாட்கள் அப்படி கூட வச்சுக்கோங்களேன். அதாவது ஏப்ரல் 28, 29 இந்த வரைக்கும் இந்த தேதிகளில் கொஞ்சம் அமைதியா இருங்க. யாரையுமே பகைக்க வேண்டாம். குறிப்பாக மாமனார்ட்ட சண்டை போடுறது, மச்சனண்ட சண்டை போடுறது, அரசு அதிகாரிகளோடு பகைமை வைத்துக் கொள்வது, இதெல்லாம் கவனமா இருக்கணும். அப்பா அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறோம், இதெல்லாம் கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டுதான். ஆனா இது பெரிய அளவுக்கு கவலைப்படக்கூடியதானா இல்லை. ஃபர்ஸ்ட் 2 days அப்படி இருந்தாலும் அதற்கு பிறகு உங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்துருது. சந்திர பகவான் ரிஷபராசிக்கு வந்த பிறகு குருச்சந்திர யோகம் உங்க சப்தமாதிபதியும் உங்களுடைய லாபாதிபதியும் ஒன்று சேர்கிறார்கள். ஆகவே திருமண முயற்சி கைகூடுது. ஏப்ரல் மாதம் 28, 29 தேதி விட்டோம்னா 30ஆம் தேதி அக்ஷய திருதியை நடைபெறக்கூடிய அந்த நாள் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் அன்று முதல் துவங்குகிறது. கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைய நகை அன்னைக்கு வாங்குவீங்க. பல கன்னிராசிக்காரங்க திருமணத்துக்கு வரம் தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு திருமண வரன் அமையும். அது உங்களுக்கு தான் இல்லைங்க, உங்க பிள்ளைகளுக்கு வரம் தேடுறீங்கன்னா அமையும். யார் திருமண பருவத்தில் இருக்காங்களோ ஆகும். அதனால அம்மாவுடைய உடல் நலத்தையும் முதல் 2 நாள் ரொம்ப அக்கறை எடுத்துக்கிடணும். ஏப்ரல் மாதம் 28, 29 தேதிகளில் பயணம் செய்யக்கூடாது. அது அவாய்ட் பண்ணணும். 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறாங்கிறது விசேஷம். நல்ல புகழ், கௌரவம், அந்தஸ்து கூடக்கூடிய நேரம். கழுத்து நகை வாங்குற யோகம், கை வளையல் வாங்குற யோகம், அதெல்லாம் இப்ப இருக்கு. பிசினஸ் எப்படிங்க இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த முதல் 2 நாட்களுக்கு அப்புறம் பிசினஸ் டெவலப் ஆகும். படிக்கிற மாணவர்கள் ஒரு குழப்பம் மனசுல ஃபர்ஸ்ட் 2 days இருக்கு. அதுக்கப்புறம் இந்த குழப்பம் நிவர்த்தி ஆகுது. நிறைந்த நன்மைகள் தேடி வரும் கன்னிராசிக்காரங்களுக்கு அற்புதமான நன்மைகள் தேடி வரும் நல்ல வாரம். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும். ஆஞ்சநேயர் வழிபாடு எப்படி செய்யறது கன்னிராசிக்காரங்க? என்ன ஸ்லோகம் சொல்றது? அஞ்சனா கர்ப்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரினம் துஷ்ட கிரக விநாச்சாய ஹனுமந்த உபாஸ்மகே அப்படின்னு ஆஞ்சநேயர் மந்திரத்தை சொல்லணும். நிறைய பேர் சொல்லியிருக்கேன், தங்கம் வாங்குற யோகம் இருக்கு, கழுத்து நகை வாங்குற யோகம் இருக்கு. சிலர் இந்த வாரம் தவறான முடிவு எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கன்னிராசிக்காரங்க அவசரப்பட்டு தவறான முடிவு எடுப்பார்கள். கோழைத்தனமான முடிவுகள் எடுக்கக்கூடியவர்களும் இப்ப இருக்காங்க. கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் சிந்திச்சு பார்க்கணும். மன அழுத்தங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு
ஒரு நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய மகிழ்ச்சிக்குரிய வாரமாக இந்த வாரம் இருக்கு. ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உச்சத்திலே இருப்பது ஒரு யோகம். அதுல மைனஸ் என்ன இருக்கு? 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிற சிலருக்கு உடல்நல பாதிப்புகள் இப்ப கொடுக்கும். என்னன்னே தெரியாத சில உடல்நல பாதிப்புகள். எவ்வளவு மருத்துவ ஆலோசனை எடுத்தாலும் உடல் குணமாகிற மாதிரி இருக்கும். ஆனா ஏதோ ஒரு உடல்நல சூழ்நிலைகள் அப்படி இருக்கும். இன்னொரு காரணம் ஒர்க் ஸ்ட்ரெஸ், அது இருந்துகிட்டு இருக்கு. ஆனா துளாராசிக்காரங்களுக்கு அற்புதமான நேரமும் நெருங்கிக்கிட்டு இருக்கு. உங்களுடைய தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறாரு. நல்ல தன வருமானம் வருது. நகை வாங்கும் யோகம் இந்த வாரம் உண்டு. ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையும். கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நல்ல ரெகக்னிஷன் உங்களுக்கு இப்ப ஏற்படும். அலுவலகத்தில் நல்ல பதவிகள் இப்பொழுது வந்து சேரும். இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கு. 3ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கிறார், வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார். உங்க கம்யூனிகேஷன், வாக்கை தொழிலாக கொண்டவர்களுக்கு பெரிய வெற்றிகள் வந்து சேரும். உங்கள் தைரியத்தினால் உங்களுடைய பேச்சில ஒரு மிடுக்கு வரும். இப்போ அது உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தும். அதே மாதிரி புதிய வீடுமனை வாங்கக்கூடிய யோகமும் இப்போ உங்களுக்கு பெருக போகுது. அந்த யோகம் உங்களுக்கு அருமையா இருக்கு. நல்ல வீடுமனை வாங்குற யோகம். தாயாருக்கு இருக்கக்கூடிய சில பாதிப்புகள் விலகும். இதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு. சிலருக்கு நிறைய சேவிங்ஸ் பெருகக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் அமைய போகுது. சூரியன் புதனுடைய பார்வை உங்களுக்கு நல்ல பெயர் புகழ் நிலை பெற்று தரும். துளாராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் பிசினஸின் மூலமான ஒரு நல்ல வருமானம், ரெட்டிப்பு வருமானம் வரப்போகுதுன்னு தெரியுது. மாணவர்களுக்கு கல்வியில ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆனால் எங்கனாலும் ஒரு ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். அதை வைத்துக்கொண்டு நீங்கள் முன்னேறுவீர்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் முக்குருணி விநாயகர். மதுரை மீனாட்சியம் கோவில் இருக்கார் முக்குருணி விநாயகர். அவரை வழிபாடு செய்யறது உங்களுக்கு நன்மைகள் தரும். எனது அருமை விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிலருக்கு இடம் மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். வெளியூர் பயணம், ஃபாரின் வாய்ப்புகள் இதை கொண்டு வந்து கொடுக்கும். அதே போல இந்த வாரத்தில் சிலருக்கு கழிவு உறுப்புகளில் சில பிரச்சனைகள் வரலாம். உடல்ல கழிவு உறுப்புகளில் சில பிரச்சனைகள் வரலாம். அதை நீங்க பார்த்துக்கணும். சிலருக்கு வீடு மாற்றக்கூடிய அமைப்புகள், வீட்டுடைய கழிவறைகளில் பிரச்சனைகள் இருக்கும். மேல் வீட்டுக்கும் கீழ் வீட்டுக்கு இடையில் அப்படி ப்ராப்ளங்கள் இருக்கும். இந்த வாரத்தில் 2ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசியை பார்க்கிறார். நல்ல தன லாபம் வந்து சேரும். குடும்பஸ்தானாதிபதியுடைய அந்த பார்வை உங்களுக்கு நல்ல பேச்சாற்றலை தரும், நல்ல வருமானத்தை தரும். இளைய சகோதரருக்கு உங்களுக்கு இடையில் இருந்த பிரச்சனைகள் விலகும். இதெல்லாம் இப்ப நல்ல உங்களுக்கு யோகமாக இருக்கும். பிசினஸ்ல நல்ல லாபம் வரும். தடைப்பட்ட ஒரு விஷயம் நிவர்த்தி ஆயிடும். பிசினஸ்ல ஒரு தடை இருந்துச்சு, தடை நிவர்த்தி ஆயிடும். 4ஆம் இடத்திற்கு அதிபதியானவன் சனி பகவான், 5ஆம் இடத்திற்கு அதிபதியானவன் சனி பகவான். அவர் 6ஆம் இடத்தில் உட்கார்ந்தார். கடன் வாங்கி வீடு வாங்குற யோகம் இப்ப பலருக்கு உண்டு. நல்ல வீடு வாங்கக்கூடிய யோகம், தேவையான கடன் உதவி இப்ப கிடைக்கும். குழந்தை பாக்கியத்திற்கு ஒரு ப்ராப்ளமா இருக்கிறவங்க செயற்கை முறை கருத்தரித்தல்ல குழந்தை பாக்கியத்தை அமைவதற்கும் சரியான நேரம். இந்த காலகட்டத்தில் அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். 6ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்திலே அமர்ந்திருப்பது ஒரு யோகம். நீண்ட நாளாக இருந்த ஒரு வியாதி ஒன்று நிவர்த்தியாக போகிறது. மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கிறதுக்கு அற்புதமான நேரம். சிலருக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படலாம்.
உங்கள் வியாதி குணமாகக்கூடிய ஒரு யோகம் கிடைக்கும். அதே போல கால் மூட்டு வலிகள் இருக்கக்கூடியவர்கள் அக்குபஞ்சர் எடுப்பீங்க, இப்போ அதுல உங்களுக்கு குணம் தெரியும். பர்மாவை நோக்கி போவீங்க, அதுல ஒரு குணம் தெரியும். கால் பாத்தீங்கன்னா சிலருக்கு அப்படியே ஒரு வளைவு இருக்கும், கால் நரம்புகள் இழுத்துக்கிட்டு இருக்கும். பர்மா சிகிச்சை எடுத்து அதுல குணமாவீங்க. இப்போ அந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கு. மருத்துவ ஆலோசனைகள் உங்களுக்கு நன்மையை தரும். நல்ல வாரம். படிக்கிற மாணவர்கள் போட்டிகளில் ஜெயிச்சுக்கிட்டு வருவீங்க. வியாபாரிகள் நல்ல போட்டி இருக்கும். போட்டியே இல்லாத வாரம் கிடையாது, நல்ல போட்டி இருக்கும். ஆனா போட்டியில ஜெயிப்பீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகன். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இப்பொழுது 6ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு நல்ல வேலை வாய்ப்பை தரப்புறார். நிறைய சேவிங்ஸ் கூட்டுவார். உங்கள் 12வது ஸ்தானத்தை பார்க்கிறார், நல்ல சேவிங்ஸ் அவர் பெருக்கி கொடுப்பார். உங்க உத்தியோக ஸ்தானத்தை பார்க்கிறார், நல்ல வேலை வாய்ப்பை உங்களுக்கு அவர் தருவார். அதே நேரத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் சிலருக்கு உண்டு. தன லாபம், தன காரகன் தனஸ்தானத்தை பார்த்து தன லாபம் பெருக போகுது. குடும்பத்தில் ஒரு புதிய உறுப்பினர், ஒரு எண்ணிக்கை கூட போகுது. குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்தா குழந்தை பாக்கியமா இருக்குவார். வாக்குஸ்தானாதிபதி, உங்க கம்யூனிகேஷன் லார்ட் சனி பகவான் 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியா இருக்கார். சிலருக்கு இப்ப இடமாற்றம் ஏற்படும். உங்கள் வார்த்தைகளை, உங்கள் வாக்குகளை கவனமாக கையாளுங்கள். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்க பேச்சுல கவனமா இருக்கணும். பேச்சு யாரையும் புண்படுத்தக்கூடியதா இருக்கக்கூடாது. பூர்வ புண்ணியத்துல சூரியனும் புதனும், இது மிகுந்த யோகம். 2 கிரகங்கள், அதாவது 7ஆம் இடத்திற்கு 9ஆம் இடத்துக்குரியவர் பஞ்சமத்திலே அமர்ந்திருப்பது காதல் திருமணங்களுக்கு கைகூடும். காதலிக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் கூடி வரக்கூடிய யோகம், லிவிங் டுகெதரா இருக்கக்கூடியவங்களும் கல்யாணம் பண்ணிக்கிற யோகம், அதெல்லாம் இப்ப நடக்கும். பேரண்ட்ஸுடைய எதிர்ப்பு இருந்தவங்களுக்கு பேரண்ட்ஸ் இப்ப கன்வின்ஸ் ஆயிடுவாங்க, கல்யாணம் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உண்டு. சப்தமாதிபதி பஞ்சமத்தில் உட்கார்ந்து இருக்கிறார், அது ஒரு நல்ல யோகம் உங்களுக்கு. இப்ப நீங்க ஒரு வெளிநாட்டில் இருக்கீங்க, அங்க ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு தேடி வரும். உங்க லைஃப் பார்ட்னருக்கு அவங்களுக்கு ஆபீஸ்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். காதலில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய காலம்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்ப எல்லா வகையிலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல நேரம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பரிக்கல் நரசிம்மர். பரிக்கல் நரசிம்மரை வழிபட. மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மைகள் தேடி வரும் ஒரு நல்ல வாரம் இந்த வாரம். ராசிக்கு அதிபதியான சனி பகவான் உபஜயஸ்தானத்திலே அமர்ந்திருப்பது நீங்கள் வெற்றி மீது வெற்றி பெறப்போகிற ஒரு நல்ல வாரமாக இந்த வாரத்தை அமைத்து தருகிறது. அதுவும் அந்த சனி பகவானால் சிலருக்கு புத்திர பாக்கியம் அமைய போகிறது. சிலருக்கு அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் வந்து சேரப்போகிறது. எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்க போகுது. அதனால அதே போல தந்தையாருடைய உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்க வேண்டிய ஒரு நேரம் இருக்கு. வெளிநாட்டில் சிலருக்கு இப்ப வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்கும். அந்த யோகமெல்லாம் இருக்கு. தனஸ்தானாதிபதி உபஜயஸ்தானத்தில் இருக்கிறதுனால பணம் பல வழிகளில் வரக்கூடிய யோகம் இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. 3ஆம் இடத்திற்கு அதிபதியானவன் குரு பகவான், அவர் பரிவர்த்தனையில் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ உங்க பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கும். இப்ப கணவன் மனைவி உறவில் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா உங்க பிள்ளைகளால் அது சால்வ் ஆகும். ஒரு பணம் நன்கு கிடைத்து அது பணம் அதனால் குடும்பத்து பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். அதெல்லாம் இப்போ இருக்கும். அடுக்குமாடி குடியிருப்புல ஒரு வீடு வாங்குவீங்க. பல மகர ராசிக்காரங்க இப்போ அடுக்குமாடி குடியிருப்புல வீடு வாங்குவீங்க. 4ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் உங்களை பார்க்கிறார். 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 4, 7க்குரியவர்கள் பரிவர்த்தனை. சொந்தத்துல பலருக்கு திருமணம் அமையும். தாய் வழி சொந்தம்.
சிலருக்கு தந்தை வழி சொந்தம், அப்படியும் திருமணம் கைகூடக்கூடிய யோகம். சிலருக்கு எலும்புகளில் அடிபடக்கூடிய அமைப்பு, எலும்புகளில் வலியும் இந்த காலம் இருக்கலாம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு அமர்ந்து உங்களை பார்ப்பது ஒரு யோகம். வீட்டில் திருமண செய்தி கூடி வரப்போகிறது. 6ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கார். புதிய பிளாட் வாங்குற யோகம் வருது. பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய யோகம் வருகிறது. இதெல்லாம் நல்லா இருக்கு. உங்களுக்கு வியாபாரம் நீங்க எதிர்பார்க்கிறத விட நன்மையாக நடக்கும் இந்த வாரம்னு இருக்கு. நல்ல ஆர்டர்ஸ் கிடைக்கும்னு இருக்கு. அதே போல கல்வியிலே ஒரு நல்ல வளர்ச்சியை நீங்கள் பெறப்போகிறீர்கள் இருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன். அவளை வழிபடுங்க, நன்மைகள் பெறும். கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு 6ஆம் இடத்திற்குரிய சந்திரன் 3ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துக்குரிய சூரியன் 3ஆம் இடத்துல, 5ஆம் இடத்துக்குரிய புதன் 3ஆம் இடத்துல, 5, 6, 7, 8 இந்த ஸ்தானங்கள் 3ஆம் இடத்தோடு தொடர்பு பெறுகின்றன. உங்களுடைய தைரியம் அதிகரிக்க போகிறது. ஒரு பிசினஸ் பண்றீங்க, பிசினஸ்ல உங்க கம்யூனிகேஷன் மிகச் சிறப்பாக இருக்கும். அதனால பிசினஸ்ல வெற்றி அடைவீங்க. வீட்டுல பிள்ளைகளுக்கு திருமண ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அவங்க கம்யூனிகேஷனால ஒரு திருமண ஏற்பாடு வெற்றிகரமாக நடக்க போகிறது. கணவர் ஒரு பிசினஸ் பண்றாரு, நீங்க ஒரு ஆலோசனை கொடுப்பீங்க. அந்த ஆலோசனையினால் அவர் பிசினஸ் உயரும். நிறைந்த நன்மைகள் இருக்கு. செயற்கை முறை கருத்தரித்தலுக்கு சிலர் இப்ப முயற்சி பண்ண போறீங்க. திருமண ஏற்பாடுகள் வெற்றியை தரும். ராசிக்கு அதிபதி தனஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்காரு. மனம் முழுக்க பணம் தேடும். இப்ப பணம் தாங்க தேவை எனக்கு. கடந்த 2.5 வருஷத்துல ரொம்ப நொந்து போய் கிடக்குது எங்க குடும்பம். நல்ல பண வருமானம் வேணும், வந்தா தாங்க நாங்கள் குடும்பத்தை டெவலப் பண்ண முடியும். எங்கள் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகணும். பணத்தை நோக்கி நீங்கள் முயற்சி செய்வீர்கள், அதுல வெற்றி பெறுவீர்கள். கும்பராசிக்காரங்களுக்கு 6ஆம் இடத்திற்குரிய சந்திரன் 3ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துக்குரிய சூரியன் 3ஆம் இடத்துல, 5ஆம் இடத்துக்குரிய புதன் 3ஆம் இடத்துல, 5, 6, 7, 8 இந்த ஸ்தானங்கள் 3ஆம் இடத்தோடு தொடர்பு பெறுகின்றன. உங்களுடைய தைரியம் அதிகரிக்க போகிறது. ஒரு பிசினஸ் பண்றீங்க, பிசினஸ்ல உங்க கம்யூனிகேஷன் மிகச் சிறப்பாக இருக்கும். அதனால பிசினஸ்ல வெற்றி அடைவீங்க. வீட்டுல பிள்ளைகளுக்கு திருமண ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அவங்க கம்யூனிகேஷனால ஒரு திருமண ஏற்பாடு வெற்றிகரமாக நடக்க போகிறது. கணவர் ஒரு பிசினஸ் பண்றாரு, நீங்க ஒரு ஆலோசனை கொடுப்பீங்க. அந்த ஆலோசனையினால் அவர் பிசினஸ் உயரும். நிறைந்த நன்மைகள் இருக்கு. செயற்கை முறை கருத்தரித்தலுக்கு சிலர் இப்ப முயற்சி பண்ண போறீங்க. திருமண ஏற்பாடுகள் வெற்றியை தரும். ராசிக்கு அதிபதி தனஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்காரு. மனம் முழுக்க பணம் தேடும். இப்ப பணம் தாங்க தேவை எனக்கு. கடந்த 2.5 வருஷத்துல ரொம்ப நொந்து போய் கிடக்குது எங்க குடும்பம். நல்ல பண வருமானம் வேணும், வந்தா தாங்க நாங்கள் குடும்பத்தை டெவலப் பண்ண முடியும். எங்கள் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகணும். பணத்தை நோக்கி நீங்கள் முயற்சி செய்வீர்கள், அதுல வெற்றி பெறுவீர்கள். மூன்றாவது ஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கார். சில நேரம் முயற்சிகளில் தடை வருகிறது, நான் மறுக்கல, கவலைப்படாதீங்க, சரியா? அக்கம் பக்கம் வீட்டாரோடு சில கருத்து மாறுபாடுகள் வரும். இல்ல அக்கம் பக்கத்துல வீடுகள் கட்டும்போது உங்களுக்கு சில சிரமங்கள் இருக்கும். புதியதாக கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கினா பிரச்சனை இருக்கு. 4ஆம் இடத்திற்கு அதிபதியானவன் சுக்கிர பகவான். 2, 4 அதிபதிகள் பரிவர்த்தனை. சிலருக்கு தாயாரினால் நல்ல வருமானம் வரும். சிலருக்கு வீடு கட்டி வாடகைக்கு விட்டு நல்ல வருமானம் வரும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் இப்பொழுது ஏற்படும். புதிய கல்வி ஒன்றை படிக்கக்கூடிய வாய்ப்புகள் மாணவர்களுக்கு வரும். வியாபாரத்தில் அந்த புதன் பகவான் 5ஆம் இடத்துக்கு அதிபதியான புதன் பகவான் 5க்கு லாபத்தில் இருக்காரு. வியாபாரத்தில் பெரிய வளர்ச்சி வரும். அந்த புதன் பகவானுடைய பார்வை உங்கள் பாக்கியஸ்தானத்தின் மீது விழுகிறது. வெளிநாட்டின் மூலமான வருமானம், ஆன்லைன் மூலமான வருமானம் மிகச்சிறப்பாக இருக்கும்.
புரோக்கரேஜ் வருமானம் மிகச்சிறப்பாக இருக்கும். ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்களுக்கு இப்போ முன்னேற்றம் இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். நல்ல நன்மைகள், நிறைந்த நன்மைகள் காத்திருக்குங்க. கும்பராசிக்காரர்களுக்கு வளர்ச்சிக்குரிய நல்ல வாரம். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நல்ல ஞாபக ஆற்றல் இப்ப பெருகும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் கருமாரி அம்மன். கரிமாரி அம்மனையும் நீங்க வழிபடணும், முருகப்பெருமானையும் நீங்க வழிபடணும். எனதருமை மீனராசி அன்பர்கள், மீனராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல வாரம். ராசிக்கு அதிபதி குரு பகவான் உங்களுக்கு அனுகூல ஸ்தானத்தில் இருக்கிற முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிற முயற்சிகள் வெற்றி பெறும். அதனால் நல்ல புகழ் கிடைக்கும், அதனால் நல்ல லாபம் கிடைக்கும். உங்கள் முயற்சியினால் நல்ல புகழ், நல்ல லாபம் வரப்போகிறது. உங்க பார்ட்னருக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த ப்ராப்ளம் சால்வ் ஆக போகுது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனை நிவர்த்தியாகும். மனசுக்குள்ள கோபம் இருந்துகிட்டே இருக்கும். மனைவி மேல கோபம் இருக்கும், கணவன் மேல கோபம் இருக்கும். நீர் ஊத்த நெருப்பு போல தான் இருப்பீங்க, உண்மை. ஆனால் பிரச்சனை இப்பொழுது தீரும். தனஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் உட்கார்ந்துகிட்டு பரிவர்த்தனையில தனஸ்தானத்துக்கு இந்த வாரம் வர ஒரு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இப்போ உண்டு. அடுக்குமாடி குடியிருப்புல வீடு வாங்குற யோகமும் உண்டு. ஒரு இடம் வாங்கி போடுற யோகம் உண்டு. நல்ல ஒரு முன்னேற்றம். குடும்பத்தாரோடு போய் குலதெய்வத்தை கும்பிட்டு வருவீங்க. நல்ல குழந்தை வாக்கியம் குடும்பத்தில் அமையறதுக்கும் இப்ப யோகம் உண்டு. பிசினஸ் பண்றவங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சியை இப்ப கொண்டு வந்து கொடுக்கும். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படித்தான். ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்பு இப்போ கூடி வருது. இந்த வாரம் நல்லா இருக்குங்க. எல்லா முயற்சிகளிலும் நீங்கள் வெற்றி பெறும் நல்ல வாரம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் வைத்தீஸ்வரன். வைத்தீஸ்வரனை வழிபடுங்க, நன்மைகள் பெருகும். அன்பர்களே, நமது வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியிலே மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.